வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன். சுயஜாதக கேள்வி பதில அடுத்த வீடியோ பார்த்துடலாம். தினேஷ்குமார் 4779 அப்படின்னு ஐடியிலேருந்து கேட்டிருக்கீங்க. 10/8/1992 3:30 AM திருநெல்வேலியில் பிறந்திருக்காரு. செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து உடல்நல பிரச்சனை தாங்க முடியல, நான் இதிலேருந்து எப்போ மீண்டு வருவேன், எந்த புத்தியில் மீண்டு வருவேன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இவரோட ஜாதகத்தை நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இவர் கொடுத்த டீட்டெயிலோட ஜாதகத்தை. லக்னம் மிதுன லக்னம், தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். லக்னத்தில் கேது, லக்னத்துக்கு 2ல் புதன் சூரியன், லக்னத்துக்கு 3ல் சுக்கிரன் குரு, லக்னத்துக்கு 7ல் ராகு சந்திரன், 8ல் சனி, 12ல் செவ்வாய். இதுதான் ஜாதக அமைப்புங்க. இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனி சூரியன் நேரடியாக பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை தாண்டி குரு சுக்கிரன் 3ஆம் வீட்டில் மறைஞ்ச அமைப்பு இருக்குது. அடுத்தது லக்னத்தில் 7ல் ராகு கேது அமைப்பு இருக்குது. இந்த ஜாதகத்தில் 2025 பாதிக்கு மேலே செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 7 வருஷம். 2025 ஸ்டார்ட் ஆனது 2032 தான் முடியும். ஸோ இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்துக்கு என்ன அதிபதி, ராசிக்கு என்ன அதிபதி அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது, லக்னத்துக்கு 6-11ஆம் அதிபதி, லக்னாதிபதிக்கு ஆகாத தசை, லக்னத்துக்கு ஆகாத தசை. ராசிப்படி எடுத்திங்கன்னா 5-12ஆம் அதிபதி, ராசிப்படி கொஞ்சம் பரவாயில்ல. எனவே இந்த செவ்வாய் லக்னத்தோட 12ஆம் வீட்டில் இருந்து தசை நடத்துகிறாரு 15 டிகிரியில். செவ்வாய் இந்த லக்னத்துக்கு 6-11ஆம் வீட்டோட ஆதிபத்தியத்தை கையில் வச்சுருக்காரு. அப்படி வச்சுருந்தாலுமே கூட இந்த லக்னத்துக்கு 6-11ங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் கிடையாது. இந்த லக்னத்துக்கு ஆகாத அதிபதியாக, ஆகாத தசையாக, லக்னாதிபதிக்கு ஆகாத ஒரு அமைப்பாக சொல்லப்படுறது செவ்வாய் திசை, செவ்வாயோட தொடர்பு மட்டும்தான். ஸோ இப்படி 6-11ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கிறது விபரீத ராஜயோகமாக இருந்தாலும், செவ்வாய் நேரடி 6ஆம் வீட்டை பார்க்கறனால 6-12 லட்சோட தொடர்போடு இருக்கனால இந்த தசையில் உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடு, வாகனம் சம்மந்தப்பட்ட விபத்து, வாகனம் சார்ந்த செலவினங்கள், ஹாஸ்பிட்டல் சார்ந்த செலவினங்கள், அதை தாண்டி சுப செலவுன்னு எடுக்கும் பொழுது வீடு கட்டுறது, கார் வாங்குறது, சம்திங் ஏதோ ஒரு விதத்தில் விரயம் ஆகணும். அதில் முற்பகுதியில் அசுப விரயத்தையும் பிற்பகுதியில் சுப விரயத்தையும் இந்த செவ்வாய் திசை கொடுக்கும். இந்த செவ்வாய் திசையில் முற்பகுதின்னு சொல்லக்கூடிய இந்த முதல் 3 வருஷம் பார்த்திங்கன்னா அசுப விரயமாக இருக்கும். எதுக்கு செலவு பண்ணுறோன்னே தெரியாமல் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பிற்பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தசாபுத்தி நல்ல விதமாக மாறி அந்த ஜாதகத்துக்கு சுப செலவுகளை, சுப விரயங்களை கொடுக்கும். ஆனால் இந்த செவ்வாய் திசையில் பணம் சேர்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேர்க்க முடியாது. சுப விரயமாக கன்வெர்ட் வேணால் பண்ணலாமே தவிர, சுப விரயமாக மாற்றலாமே தவிர, பணத்தை சேர்த்து பேங்க் பேலன்ஸாக வைக்கவே முடியாது. பணம் கையில் அதிகம் தங்கவும் தங்காது, செலவாகிட்டே தான் இருக்கும். வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாது, எப்படி தான் இருக்கும் வாழ்க்கை. இதை தாண்டி இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அதிபதியான சுக்கிரன் லக்னத்துக்கு 3ல் போய் மறைஞ்சிருக்கார். குருவோட தொடர்பில் இருந்தாலும் 3ஆம் வீட்டில் போய் மறைஞ்சிருக்கார். சுக்கிரனுக்கு 3ஆம் வீடு முழு மறைவு. இந்த காரணத்தினாலையும் வீட்டின் அதிபதியோட பலம் அப்படிங்கிற விஷயம் செவ்வாய்க்கு குறையுது. செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அந்த சுக்கிரன் லக்னத்துக்கு ஆகாத 3ஆம் வீட்டில் போய், அதாவது இந்த லக்னத்துக்கு 3ஆம் வீடுங்கிறது கிட்டத்தட்ட சமமான வீடு. ஏன்னா சூரியனோட வீடாக இருக்கனால கிட்டத்தட்ட சமமான வீடு. அதை தாண்டி சுக்கிரனுக்கு பொதுவாகவே 3-8 முழு மறைவு. ஸோ 3ஆம் வீட்டில் போய் முழு மறைவாக இருக்கிறனால வீட்டின் அதிபதியோட பலமும் குறையுது. அதை தாண்டி லக்ன யோக அதிபதியாக வரக்கூடிய வேறு யாராவது பார்க்குறாங்களா, சேர்றாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எனவே இந்த செவ்வாய் திசை கொஞ்சம் கடினமான செவ்வாய் திசையாக தான் இருக்கும். முதல் பகுதியில் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், 2வது பகுதியில் அந்த பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கிற மாதிரியும் இந்த செவ்வாய் திசை கண்டிப்பாக இருக்கும். இந்த செவ்வாய் திசையோட முற்பகுதியை கொஞ்சம் பொறுமையாக கடங்க. இப்போ உங்களுக்கு ராகுபுத்தி போயிட்டுருக்கு, செவ்வாய் திசையில் ராகுபுத்தி போயிட்டுருக்கு. அடுத்து வரக்கூடிய குருபுத்தியில் உங்களோட உடல் ரீதியான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுக்க ஆரம்பிங்க. ஆனால் படிப்படியாக தான் குறையும், முழுமையாக உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ உடல் ரீதியான தொந்தரவுகளை 6ஆம் அதிபதி தசையும் அல்லது 6ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்ட தசை அல்லது 6ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய தசை, இது மாதிரி 6-8-12ஓட தொடர்பு கொண்ட தசாபுத்திகள் உடல் ரீதியான தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமோ அதை நம்ம எடுக்கும் பொழுது, புத்திகள் மாறும் பொழுது அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். குரு புத்தியில் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். தசை முழுக்க 6ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டு நடக்கிறனாலையும் 12ஆம் வீட்டோட தொடர்பு கொண்டு நடக்கிறனாலையும் இப்போ இருக்கக்கூடிய நோயோட வீரியம் அடுத்து வரக்கூடிய புத்திகளில் குறையுமே தவிர, இந்த செவ்வாய் திசை முடிகிற வரலும் 100% சரியாகாது. ஒரு 80-90% சரியானாலும் அந்த 10% உங்களுக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ செவ்வாய் திசை முடியும் பொழுது தான் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நோயிலேருந்து முழுமையாக வெளியே வர முடியும். எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் கொடுத்துட்டேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.